சிவன் பார்வதி. Hey guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இங்க வந்து ராவணன் வெட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். ராவணன் வெட்டுக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. ராவணனோட அம்மா வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து வழிபட்டதாகவும், பிறகு ராவணனுடைய அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தால இந்த கோவிலுக்கு வந்து தன்னால வணங்க முடியாதனால இந்த கோவில்ல இருந்து ஒரு சிவலிங்கம் வேண்டும் சொல்லி ராவணனிடம் கேட்டிருக்காங்க. அதனால ராவணன் தட்சணா கைலாயம் என போற்றப்படும் இந்த திருக்கோணேஸ்வரத்திற்கு வந்து இறைவனை வணங்கி நின்றாள். ஆனா இறைவன் வந்து உடனே காட்சி அளிக்காதனால வந்து கோபம் கொண்ட ராவணன் ஆலயத்தை பெயர்த்தெடுப்பதற்காக மலையை ஓங்கி வெட்டினாராம். இந்த செயலுக்காக இறைவனால் தண்டிக்கப்பட்ட சிவபக்தன் இந்த ராவணன் தன் 10 தலைகளில் ஒன்றையும் தசை நார்களையும் கையையும் விரல்களையும் கொண்டு வீணை அமைத்து சாமவேத கானத்தை பாடி தன் குற்றத்தை பொறுக்கும்படி இறைவனிடம் வேண்டினாராம். கோணேஸ்வர பெருமாள் அவர் கேட்டுக்கொண்டபடி சிவலிங்கத்தையும் தந்தருளினாராம். ராமாயண வரலாறு இடம்பெற்றதாக கருதப்படும் கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவன் தான் இலங்கை பேரரசனாகிய ராவணன். கோணேஸ்வரர் மலையை ராவணன் வாளால் வெட்டிய இடம்தான் இன்று ராவணன் வெட்டு என்று சொல்லி அழைக்கப்படுது. எவ்வளோ ஒரு பெரிய சிவனோட சிலை. இந்த கோவில் அழகா மலைக்கு மேல அமைஞ்சிருக்கு, கடல் கீழே. எப்படி உருவாக்கியிருப்பாங்க? காய் வைக்கிற மான் இருக்கல, அதான் நம்ம வரக்குள்ள அவ்வளோ பார்த்து. ஓ, வெளியே நிறைய மான் இருந்ததுன்னு. தயவு செய்து கோயிலுக்குள் புகைப்படம் வீடியோ எடுக்க வேண்டாம். ஏண்டா கோயிலுக்குள்ள எடுக்க அனுமதி இல்லை, நம்ம வந்து வெளியில எடுக்கலாம், வெளியே பார்க்கலாம். இங்க வந்து நேர்த்திக்கடனுக்காக கட்டி வச்சிருக்காங்க நிறைய தொட்டில்கள். இதெல்லாம் பாபா தொட்டில நேத்துனா திருஞான சம்பந்தர் இங்க வந்து தேவாரம் பாடியிருக்காரு தெரியுமா? அதனால அவரோட உருவ சிலையும் இங்க வச்சிருக்காங்க. 2 நாயன்மார் இங்க வந்து தேவாரம் பாடியிருக்காங்க இந்த கோயில்ல. இந்த பக்கம் ஃபுல்லா நேர்த்திக்கடன் தான் கட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் போட்டு ராவணேஸ்வரன் ஓர் சிவபக்தன். பணத்தினை வீசி எறிவதை முற்றாக தவிர்த்து கொள்ளவும். இங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஐதீகம் இருந்தது. இங்கே வந்து நம்ம காசு போட்டோம்டா நம்ம நினைச்சது நடக்குமெண்டு, ஆனால் அது பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சிவன் பார்வதி. வா, நாகராஜா பயமா இருக்கு. கண்ணுக்கு மறைஞ்சிடும் அது. எங்களை கண்டு போடுது, நான் கும்பிடுதான் இந்த போட்டு எடுக்கிறேன். வேணாம் நம்ம இதை
இந்த ஏரியா போட்ல போகலாமா நினைக்கிறேன் டூரிஸ்ட். அங்கே டெஸ்ட் எல்லாம் போட்டு வராங்க அங்கே டூரிஸ்ட். இது பெரிய என்ன சொல்லலாம் ஷிப் பிளேஸ், இயற்கையால் உருவானது நமது தாய்நாட்டில். பெரிய நந்தி சிலை அப்படி சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கு. இந்த பெரிய நந்தி சிலை சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு. பெரிய சிவன். நாங்கள் போன டைமில் கோயிலில் பூசை நடந்தது. நாங்கள் பூசையும் பார்த்துட்டு இப்போ வந்தோம். கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் சிலைகள் எல்லாமே இருக்குது. அதில் ஒவ்வொரு சிலைகளுமே ஒவ்வொரு சிற்பங்களுமே ஒவ்வொரு வரலாற்றை பற்றி கூறுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1624ஆம் ஆண்டு போர்த்துகேயரால் வந்து அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்பயும் வந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ராவணனோட காலத்துல இருந்தே இந்த கோயில் இருக்குன்னா பாருங்க. இது வந்து எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடம்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஆனால் உள்ள வந்து நீங்க வந்து பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நிறைய வரலாற்று குறிப்புகளும் எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நீங்க வந்தீங்கன்னா தெரியாத நிறைய விஷயங்களை இங்க தெரிஞ்சு கொள்ளலாம். கோயிலில் கிடைக்கும் ஒரு அமைதி நிம்மதி எங்கேயும் எனக்கு கிடைச்சது. இந்த இடத்துக்கு உங்க எல்லாருக்கும் டைம் கிடைச்சா தவறாம வாங்க. வந்து அவ்வளோ ஹிஸ்டரியும் பாருங்க. உள்ள செதுக்கி வச்சிருக்காங்க. அதை தள்ளி உள்ள நூல்கள் நிறைய இருக்கு. அந்த நூல்கள் எல்லாம் நீங்க இங்க வந்தா தான் பார்க்கலாம். ஒரு பெரிய மங்கி அவ்வளோ அழகா நடந்து போறார். குளக்கோட்டை மன்னன் காலத்து தீர்க்க தரிசன கல்வெட்டு நான் பார்த்தலாங்க. இப்போ நிறைய கடை இங்கே ஓப்பன் ஆகுது. நாங்கள் வரக்குள்ள எந்த கடையுமே ஓப்பன் பண்ணல. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடை தான். ஒரு அழகாக மரம் செஞ்சு வச்சிருக்காங்க. மரத்துக்கு சிவன் பார்வதி உட்கார்ந்து கணேசர் அங்கே முருகன் இருக்கார் மலை. முருகன் மலைக்கு மேலே பார்த்து எங்கடா பையனுக்குள்ளே தான் பறந்து வந்து லேண்ட் ஆகிருக்கார். இது வந்து கோயிலுக்கு வெளியில செய்திருக்காங்க. கோயிலுக்கு போற வழியில குரங்குகள் கடிக்குமா அவதானமா இருக்கட்டும். பக்கத்துல கூட்டு போயிட்டு அடிப்பேன். நேர்த்தி முடி இறக்கும் இடம். நேர்த்திக்கடன் வச்சாங்க. முடி வந்து வெட்டி கொடுப்பாங்க. இந்த பக்கம் இந்த ஏரியா நீங்க அதெல்லாம் ஃபுல்லா கடை தான். இப்பதான் ஓப்பன் ஆகுது. நாங்க வந்து 6:30க்கெல்லாம் வந்துட்டோம்ன்றதுனால கோயில் பூசையும் பார்த்துட்டு இப்போ நாங்க போறோம். இந்த வழியில இருக்கிற கடைகள் எல்லாம் இனி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ கோயிலை முடிச்சுட்டு இப்போ ஸ்வீட் கடையில் நிற்கிறோம். இது இருக்கல மஸ்கட். மஸ்கட் ஜம்மி ஜம்மி இது என்னோட ஃபேவரேட். இதெல்லாம் நாங்கள் நிறைய வேண்டிட்டோம். எல்லாத்தையும் 100 ரூபாய்க்கு கொண்டு போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு. கடல் கடல் இந்த கடல் எல்லாம் விளையாட்டு வைக்கல.